காவிரி ஒழுங்காற்று குழுவின் 100வது கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரில் உரிய பங்கை வழங்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். கர்நாடகாவிற்கு காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகள் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். காவிரி கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை 11:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இது இந்த கூட்டம் என்பது 100வது கூட்டம். ஏற்கனவே கடந்த ஜூலை 12ஆம் தேதி 99வது கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று 100வது கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட உறுப்பு மாநிலங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இதுவரை நமக்கு எவ்வளவு நீர் இந்த 3 மாதங்களில் வந்திருக்க வேண்டும், அதே போல 4 மாநிலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில், பாசன பகுதிகளில் அமைந்துள்ள அணைகளில் நீர் இருப்பு எவ்வளவு இருக்கிறது, நீர் வரத்து எவ்வளவு, மழை பொழிவு எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை வரும் மாதங்களில் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து வழங்க வேண்டிய நீரின் பங்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை வழங்கியுள்ளது. நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் பார்த்தோம் என்றால் மொத்தம் 18 TMC நீர் காவிரியிலிருந்து வந்திருக்க வேண்டும். அந்த வகையில் கடந்த 3 மாதங்களில், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாதங்களில் ஒரு மாதத்திற்கு 18 TMC வீதம் இதுவரை 57 TMC நீரை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இந்த 3 மாதங்களில் நமக்கு வந்திருக்கக்கூடிய நீரின் அளவு என்பது 154 TMC. இது எப்படி சாத்தியமானது என்றால், தற்போது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடகாவில் நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக அங்கிருந்து திறந்துவிடக்கூடிய நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு வந்திருக்க வேண்டிய நீர் 57 TMC நீர் தான். ஆனால் வந்திருப்பது 154 TMC. கிட்டத்தட்ட 97 TMC நீர் நமக்கு கூடுதலாக காவிரியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதே போல வரும் மாதங்களிலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் பங்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.